நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த காரியம் கர்த்தராலே ஆக போகிறது. கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, அநேகருடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே சில பகுதிகளை ஆச்சரியமாய் மாற்றுகிறவர் தான் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. தேவன் அற்புதம் செய்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் கர்த்தர் எப்படி செஞ்சார் அப்படின்னு சொன்னா, இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு ஆண்டவர் எல்லா இடங்களிலையும் மிச்சம் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். என்னுடைய ஆண்டவர் குறைவாய் கொடுக்கிறவர் அல்ல. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு கர்த்தர் 5000 பேரை போஷித்து அந்த இடத்துல ஆண்டவர் என்ன எடுத்தார் அப்படின்னு வேதம் சொல்லணும்னா, மிச்சம் எடுத்தார். நம்முடைய ஆண்டவர் மீதம் எடுக்க வைக்கிற கர்த்தராய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாய் நீங்கள் எந்தெந்த இதிலெல்லாம் குறைவா இருக்கிறீர்களோ அதிலெல்லாம் ஆண்டவர் நமக்கு மிச்சம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். சீக்கிரமாய் ஆண்டவர் நம்மை மிச்சம் எடுக்க கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நீங்கள் மீதம் எடுப்பீர்கள். உங்களுடைய கைகளிலே சீக்கிரமாய் மீதத்தை நீங்கள் காண்பீர்கள். பற்றாக்குறைகளை ஆண்டவர் மாற்றி, குறைவுகளை ஆண்டவர் மாற்றி, வெறுமைகளை ஆண்டவர் மாற்றி, இல்லாமையை கர்த்தர் மாற்றி என்னுடைய கையிலையும் மிச்சம் இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த நாளை கர்த்தர் எனக்கு அங்கீகரித்து தரப்போகிறார். அதை நம்புகிறவர்கள் ஆமேன் என்று விசுவாசித்து கர்த்தரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே நீர் என்னை மிச்சம் எடுக்க ஹல்லேலூயா, மீதம் எடுக்க உதவி செய்கிறது. ஸோ இந்த வசனம் ரொம்ப அழகாய் நமக்கு சொல்லுகிறது. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. வேதத்திலே ஒரு 3 விதமான ஆச்சரியங்களை குறித்து இன்றைக்கு உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 4ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து ஜோஷுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும். ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்த போது கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடே கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவிலே தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அடுத்த வசனம். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்பட்டிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படி இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கல்லை தன் தோளில் மேல் எடுத்து கொண்டு போங்கள். நாளைக்கு இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானில் தண்ணீர் பிரிந்து போகிறதுனால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அற்புதத்தை வருகிற சன்னதியை அறிந்து கொள்கிறதற்கு அங்க ஒன்று சொல்லப்படுகிறது. இந்த ஆத்துக்குள்ள போங்க, அதுல 12 கற்கள் இருக்கிறது. இந்த கற்களை தேடி கண்டுபிடித்து எடுத்து கொண்டு வந்து இதை நட்டுருங்க ஒரு இடத்துல. பின் வருகிற சன்னதி இதை பார்த்து கேட்கும்போது நீங்க ஆண்டவர் இந்த மாதிரி அற்புதத்தை செஞ்சார் அப்படின்னு நீங்க விவரித்து சொல்ல முடியும் அப்படின்னு இங்கே ஜோஷுவாவிடம்
கர்த்தர் பேசுகிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, பழைய காலங்களிலெல்லாம் இந்த ஆற்றுல நிறைய தண்ணீர் போகும்போது அவங்க அதை தடுப்பு சுவராய் நிறுத்துறதற்கு நிறைய கல்லை அங்கங்கே ஊனியிருப்பாங்க. நிறைய இடத்துல நீங்கள் சில ஆறு பக்கத்தில் இருக்கிற இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா, பெருவெள்ளம் வருகிற இடத்துல நிறைய பேர் காங்கிரீட்னாலையும் கல்லுனாலையும் இந்த மாதிரி முத்தரிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இது நடப்பட்ட இந்த கல் ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து வந்ததுனால அதை அடித்து அது மூழ்கி கண்ணுக்கு தெரியாம இருந்த இடத்திலே இருந்த அந்த கல்லுகளை ஆண்டவர் தேவ மனுஷனை அனுப்பி சொல்லுகிறார், அதை திரும்ப எடுத்து நீ அதை நடு, வருகிற சன்னதிக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப நான் நம்புறேன், யாருமே காணாத, யாருமே பார்க்காத ஒரு இடத்திலே புதைந்து கிடந்த கற்களை என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கண்கள் கண்டது. அந்த கற்களை கர்த்தர் ஆச்சரியமாய் கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நம்புகிறேன் இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த மாதம், இந்த வருடம், இந்த ஜெபங்கள் முடிக்கும் போது நிறைய பேருடைய கண்கள் இப்படிப்பட்ட ஆச்சரியத்தை காணப்போகிறது என்று நான் நம்புகிறேன். மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிற விதத்திலே கர்த்தருடைய 7 கண்களும் யாரெல்லாம் இந்த இடத்துல மறைந்து கிடக்கிறார்களோ, உங்களுடைய மறைந்த ஜெபங்கள், உங்களுக்கு எண்ணப்படாமற் போன ஜெபங்கள் எல்லாம் இந்த 7 நாட்களிலே கர்த்தர் திரும்ப எடுத்து, ஆமென், நம்மை மறுபடியும் ஜெபிக்க வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய கண்கள் பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. பல நாட்களாக மூடப்பட்டு கிடந்த அந்த கற்களை மீண்டும் எடுத்து அதை சாட்சிக்குறியாக கர்த்தரால் நிறுத்த முடியுமானால் அவருடைய வல்லமை இன்றும் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. மூடப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப கண்ணோக்கி பார்ப்பாராக. புதைந்து போய் கிடக்கிற சிலரை, ஆமென், எழும்ப முடியாமல் கிடக்கிற சிலரை இந்த ஜெபம் முடியும் போது கர்த்தர் தேடி கண்டுபிடித்து உங்களை தேடி வந்து, நீங்கள் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டீர்களோ, எந்த நோக்கத்திற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ, அந்த நோக்கத்தை கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அவருடைய கண்கள் தேடுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேடுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போய் கிடக்கிற உங்களை கர்த்தர் தட்டி எழுப்புகிற காலம் சமீபமாய் வந்தது. ஆமென். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஸோ நம்பர் 1, முதல்ல ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, புதைந்து போய் கிடக்கிறதை, தண்ணீரால் அடிக்கப்பட்டு புதைந்து போய் கிடக்கிற அந்த கற்களை என் தேவனாகிய கர்த்தர் திரும்பவும் எடுத்து அதை மறுபடியும் நிறுத்தினார், மறுபடியும் நிறுத்தினார். ஹல்லேலூயா. பலவிதமான வெள்ள பெருக்கினாலே மூடி போய் கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயம் கர்த்தர் தூக்கி எடுக்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, கைகளை மேலே உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்குரியது தான் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளை ரொம்ப நாட்களாக சோதனை அடிக்கப்பட்டு, கடனினாலே அடிக்கப்பட்டு, ஆண்டவரே மூடி, இனி எழும்ப கூடாமல், மறைந்து, பிரகாசிக்காமல், ஆண்டவரே எந்த நோக்கத்திற்காக ஆண்டவரே உருவாக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை மறந்து, பாஸ்டர் இந்த வார்த்தை முழுக்க முழுக்க எனக்காக தான் பாஸ்டர், அவனுடைய நோக்கமே இல்லாமல் வாழ்கிறான், எதிர்காலமே இல்லாமல் வாழ்கிறான். ஆமென். மூடப்பட்டு போயிருச்சு, எந்த தரிசனமுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அதை தோண்டி கர்த்தர் எடுப்ப, கர்த்தருடைய தூதர்களை கர்த்தர் அனுப்புவாராக, ஒரு புது பலனை கர்த்தர் தருவாராக, அது கண்டுபிடிக்கப்படுவதாக. அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அந்த வார்த்தை வரும்போது ஸ்பெஷலாக வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க எல்லாரும் ஜெபம் பண்ணு. எஸ், ஹல்லேலூயா. உங்களுடைய சோர்வின் ஆவிகளை கர்த்தர் எடுத்து போடுவார். ஆமென். பாவத்தினாலே மூடப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த ஜெபத்தில் மறுபடியும் கர்த்தர் எடுத்து, ஆமென், ஹல்லேலூயா, மறுபடியும் கர்த்தர் நம்மை நிறுத்த போகிறார். இது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். என்னுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள், கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நாங்கள் கலங்க மாட்டோம். ஏனென்றால் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு ஒரு நாளும் விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள், கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்,
உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுவோம். திராணிக்கும் மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கும் மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல வழி செய்வார், நான் தப்பி செல்ல வழி செய்வார். இப்ப கைகளை மேல. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு என் இயேசு கைவிட மாட்டார். எஸ், இது கர்த்தராலே ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று. இது யாரால் கூடும்? இது யாரால் முடியும்? இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கெல்லாம், நம்முடைய கண்களுக்கெல்லாம் அந்த 12 தூணையும் புதுப்பித்து நிறுத்தும் போது அங்க இருக்கிற நிறைய பேருடைய கண்களுக்கு ஆச்சரியம். இதை எங்க கண்டுபிடிச்சீங்க? இதை எங்க எடுத்தீங்க? 12 ஒரே ஷேப்பா எப்படி கிடைச்சிருச்சு? அந்த அதே சந்தோஷம், அன்றைக்கு காண்பித்த அதே வெற்றி என் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் ஹல்லேலூயா மூடப்பட்டிருந்த அந்த கற்களை பார்த்தது போல நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் என்கிறதுல சந்தேகம் இல்லை. ஜெபிக்கிறவங்க அப்படியே ஜெபம் பண்ணிட்டேன். இது என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய். நன்றி அப்பா, நன்றி நன்றி. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சொல்லோ, என்னை ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல வழி செய்வார், நான் தப்பி செல்ல. இப்போ கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே. ஓ, கலங்கிடவே மாட்டேன். நன்றி ஆண்டவரே, நன்றி. என் இயேசு, என் இயேசு. ஹல்லேலூயா. பாய்ந்து போகிற பெருவெள்ளத்திலே அடிக்கப்பட்டு சாய்ந்து போய் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிற கல்லை என் தேவன் கண்ணோக்கி பார்த்து அதை ஜோஷுவாவினிடத்தில் சொல்லி திரும்பவும் அதை எடுத்து அதை நிறுத்தி இந்நாள் இருக்கிற சன்னதி வரைக்கும் இந்த தூண் என்ன அப்படின்னு கேட்டால் இது கர்த்தர் எங்களை நடத்தி வந்த விதத்தை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. நான் உண்மையிலே 100% விசுவாசிக்கிறேன். இங்கே இருக்கிற பெருவெள்ளத்தினாலே அடிக்கப்பட்ட நிறைய பேரை கர்த்தர் இந்த வருடம் முடிகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை புதுப்பிக்க போகிறார். கர்த்தர் மறுபடியும் நீங்கள் எந்த பர்பஸுக்காக, எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் உங்களுடைய இதை நிறைவேற பண்ண போகிறார்.
எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நீங்கள் மூழ்கி இனி எழும்பவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் இல்லை, மறுபடியும் உங்களை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர் இருக்கிறார். அது நிறைய பேருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் மாறப்போகுது. அது ஆச்சரியமாய் மாறப்போகுது. நிறைய பேர் ஆச்சரியப்படுவார்கள், பிரமிப்பார்கள். ஆண்டவரே, நீர் அதை எங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல போக செய்ய போகிறதுக்காக இது கர்த்தருடைய வார்த்தை அல்லவா ஆண்டவரே, இது உங்கள் வார்த்தை அல்லவா ஆண்டவரே. நாங்கள் அப்படியே உணர்றோம் ஆண்டவரே. இதோ சில கற்கள் எல்லாம் புதஞ்சு போய் கிடக்கிறத நான் பார்க்குறேன். நிறைய கற்கள் புதஞ்சு போய் கிடக்கு. அடிக்கிற ஆண்டவரே வேகமான அந்த தண்ணீரில் நிற்கவே முடியாமல் சாய்ந்து போய் ஆண்டவரே, அதெல்லாம் திரும்ப கட்டுவதற்கு உங்கள் பிரசன்னம் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்க உங்கள் மகிமை அப்படி ஒவ்வொருவருமே இதோடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் மாறுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஸோ இரண்டாவதாக இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனம் வாசிக்கலாமா? நான் தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன் அடப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியர் அண்டையில் போனான். பெலிஸ்தியனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்ட வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாய் நடந்தான். பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமும் சிவந்த மேனியும் உள்ளவனுமாய் இருந்ததுதான் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்திற்கு வர நான் நாயா என்று சொல்லி அவனை தன் தேவர்களை கொண்டு சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்திற்கு வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றார். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்திற்கு வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர்கள் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நம்பர் 2, ரெண்டாவது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமான ஒன்றை, இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு என்னவா இருக்காமாமா? நம்புறீர்களா? அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கையை பிடிச்சி சொல்லுங்க, அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமானதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நிறைய பேர் ஆச்சரியப்பட போறாங்க. நம்பர் 2, ரெண்டாவது இங்கே என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய கோலியாத் என்கிற ஒரு ராட்சதன் நின்று கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தாவீதை கர்த்தர் ஏவி இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆற்றில் போய் 5 கூழாங்கற்களை எடுத்து தன்னுடைய அடைப்பையிலே போட்டு கொண்டானாம். அப்படின்னா ஒரு கல் நல்ல ஷேப்பாக இருந்த கல், ஆனால் இந்த தண்ணீரினாலே அடிக்கப்பட்டு, நம்ம ஆற்றுல போனால் நிறைய கூழாங்கற்கள் இருக்கும், ஆனால் அந்த கூழாங்கற்களுக்கு வேல்யூ இல்லை, அதை யாரும் பெருசாக பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, அதில் ஒரு கூழாங்கல் என்னுடைய அடப்பையிலே இருந்த கல் அவ்வளோ பெரிய கோலியாத் என்கிற அந்த ராட்சதனை கொல்லுவதற்கு அந்த ஒரு கூழாங்கல்லை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆமேன்னு சொல்லுங்கள். சவுல் போகும்போது சொல்கிறாரு, எப்பா நீ பட்டயத்தை எடுத்துகிட்டு போ அப்படின்றார். பட்டயத்தை எடுத்துகிட்டு போ, ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ, நீ எப்படி தப்புவிப்பாய், அவனோட எப்படி நிற்க முடியும்? ஆனால் அவ்வளோ பெரிய ராட்சதனை ஆண்டவர் ஜெயிப்பதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு சின்ன பாத்திரம் என்ன அப்படின்னா, அந்த ஆற்றுல இருக்கிற கூழாங்கல். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், அவன் எத்தனை கூழாங்கல்ல எடுத்தான் சொல்லுங்களேன், ஆனால் எத்தனை செலவாச்சு கேட்கல, மிச்சம். அதான் ஆண்டவர் செய்ய போகிறாரு.
நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே செலவழிஞ்சிருமோ அப்படின்னு நினைப்போம். நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை அப்படி விட மாட்டார், கண்டிப்பாக விட மாட்டார். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் லிட்டரலாக என் கையில் இவ்வளோதான் இருக்குது, இதுவும் செலவழிஞ்சிட்டு நான் என்ன பண்ணுவேன், இது செலவழிஞ்சுன்னா எனக்கு குறையாயிருமே, என் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை எப்படி நான் நடத்துறது, இந்த காரியத்தை எப்படி முடிக்கிறது, இதில் ஒன்றொன்னா போயிட்டு இருக்குதே, என் குறைவை பார்க்குறேனே. ஆனால் ஆண்டவர் அந்த 5ல் 1 மட்டும்தான் கர்த்தர் பயன்படுத்தி கர்த்தர் மிச்சம் எடுக்க உதவி செய்தது போல, 12 கூடை நிறைக்க மிச்சம் எடுக்கிறது உதவி செய்தது போல, உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சவாலை நீங்கள் ஜெயித்து நீங்கள் மிச்சம் எடுப்பீர்கள். அந்த தேவை சந்திக்கப்பட்டு நீங்கள் மிச்சம் எடுப்பீர்கள். அந்த குறைவுகள் நிறைவாகி மிச்சம் எடுக்க கர்த்தர் உங்கள் கரங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். வெகு சீக்கிரத்திலே உங்களுடைய கரங்கள் மிச்சத்தை பார்க்கும் என்று நான் நம்புகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஒரு விசை ஒரு போதகர் ரொம்ப அழகான ஒரு சாட்சியை சொன்னார். எனக்கு ரொம்ப என்னுடைய விசுவாசத்திற்கு அது ரொம்ப ஊன்றுகோலாக இருந்தது. அப்படின்னா அவர் ஆலயம் கட்டி கொண்டிருந்தார். அப்போ ஆலயம் கட்டி கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு மாதமும் அந்த வேலை முடித்த உடனே அந்த பணத்தை அவர் செட்டில் பண்ணணும். அப்போ அந்த மாதம் அந்த செட்டில் பண்ணும்போது அந்த பில்லு வருமாமா, 5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா அந்த பில்லு 50,000 ரூபா. அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த திருச்சபையை கட்டுவதற்கு எனக்கு சரியாய் 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 3 இயர்ஸ். இந்த 3 வருஷமும் அவர் இப்போ பாருங்களேன், அந்த இன்னைக்கு 50,000 ரூபா பில்லு வந்துச்சுன்னா அந்த மாதம் அவருக்கு 50,000 ரூபா அவருடைய கையில் இருக்குமா. அடுத்த மாதம் 1.5 லட்சம் ரூபா பில் வந்துச்சுன்னா அந்த 1.5 லட்சம் ரூபா அவருடைய கையில் இருக்குமாமா. இப்படி நான் அதை விளக்கமாக உங்களுக்கு சொல்லலை, அவர் ரொம்ப விளக்கமாய் எப்படி வந்துச்சுன்றத பில் முதற்கொண்டு என்னிடத்தில் அவர் காமிச்சு ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார். சார் எனக்கு குறைவும் இல்லை, அந்த அதிகமும் இல்லை, இந்த டைமுக்கு எனக்கு தேவை வந்துருச்சு, அடுத்த டைமுக்கு கம்மி தான், ஆனால் எனக்கு 5,000 ரூபா மிச்சம் இருக்குது, 2,000 ரூபா மிச்சம் இருக்குது. இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் எனக்கு குறைவு என்கிறதை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். நான் நம்புகிறேன் அந்த ஆண்டவர் இன்று ஜீவிக்கிறார் என்று நம்புகிறேன். உங்கள் கையில் இருக்கிற 5ல் 5 செலவாயிருமோன்னு வருத்தப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், 4 மிச்சம் எடுக்கிற அளவிற்கு ஒரு நாள் இன்னைக்கு வேணா 5 செலவாயிட்டு இருக்கலாம். உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண்பது இல்லை. ஒவ்வொரு பிள்ளைகளும் கையை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. ஒரு நாள் கண்டிப்பாக வரும், ஒரு நாள் கண்டிப்பாக வரும். வாலிப தம்பி தங்கச்சி, ஒரு நாள் கண்டிப்பாக வரும். உன் கையிலே குறைவை அல்ல, உன் குறைவை அல்ல, மிச்சத்தை பார்க்கிற ஒரு நாளை கர்த்தர் வைப்பார். சொல்லுங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கொடுத்திருக்கிற வார்த்தை உண்மையானதா இருக்குமானால் என் தலையின் மேலே அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறட்டும். என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக செய்து முடிக்கிறவர், என்னை மிச்சம் எடுக்க உதவி செய்கிறவர். உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் மிச்சத்தை பார்ப்பீர்கள். இந்த மாதம் முடியும் போது மிச்சத்தை பார்ப்பீர்கள். இந்த ஆண்டு ஒரு மிச்சத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் போஷிக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்புறேன். ஆமென் ஆமென். எல்லாவற்றிலும் நமக்கு திருப்தியாய் தந்து மீதம் எடுக்க உதவி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஸோ ஆத்திலே இருந்த ஒரு கல்லை எடுத்து அதான் சிறியவர்களை கொண்டாகிலும் பெரியவைகளை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடையே இல்லை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். பெரிய கோலியாத்தை முறிப்பதற்கு பெரிய பட்டயத்தை தேடாதவர் என்னுடைய கர்த்தர். மிகப்பெரிய ராட்சதனை அழிப்பதற்கு ஆண்டவர் பலசாலிகளை தேடாதவர் கர்த்தர். ஆண்டவர் தாவீதை எங்க அனுப்புறார் அப்படின்னு சொன்னார், நீ பட்டயத்தையும் ஈட்டியும் எடுக்க வேண்டாம், ஒரு கூழாங்கல்லை எடு, அதுவும் 5ல் 1 போதுமானது. நான் நம்புறேன் உங்களுக்கு முன்பாக நிற்கிற பெரிய பர்வதம் எம்மாத்திரம். ஒருவேளை இங்கே இருக்கிற நிறைய பேர் எனக்கு தகுதியே இல்லை, எனக்கு போராடுறதுக்கு பலனே இல்லை, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு முன்னாடி இருக்கிற போராட்டம் எவ்வளோ பெருசு தெரியுமா. ஆனால் ஆண்டவர் தாவீதிற்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய போராட்டத்தை முறியடிப்பதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டது சிறிய கல்லை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். நான் நம்புறேன் உங்களை கொண்டு செய்யாமல் இருப்பாரா? அவருக்கு நீங்கள் போதும், அவருக்கு உங்கள் படிப்பு போதும், அவருக்கு உங்கள் அழகு போதும், அவருக்கு உங்கள் வசதி போதும். கர்த்தர் சொல்கிறார், இருக்கிற இந்த பலத்தோடே போ, மீதியானியரை நான் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன். இருக்கிறது போதும், இருக்கிறது போதும், இருக்கிறது போதும். அதை எந்த அளவிற்கு பெருக்கணும், அதை எந்த அளவிற்கு வளர்த்தணும், அதை என்னென்ன எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு
என்னுடைய ஆண்டவருக்கு தெரியும். அது என்னுடைய ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஒருவேளை நிறைய பேர் இங்கே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் மன அளவில் நிறைய பேர் உங்களை நீங்கள் ரொம்ப ஒதுக்கி கொள்ளலாம். நிறைய பேர் மனதில் அப்படி நினச்சிட்டே இருப்பாங்க. தங்களை குறித்து ரொம்ப லோவாக அவங்க நினைப்பாங்க, ரொம்ப குறைவாக அவங்க நினைப்பாங்க. நான் இப்படி இருக்கிறேன், ரொம்ப நெகட்டிவ் தாட்டாக யோசிச்சிட்டே இருப்பாங்க. தங்களை குறித்து ஒரு தாழ்வான மனப்பான்மை சிலருக்கு இருந்துகிட்டே இருக்கும். நான் படிக்கலை, நான் அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இல்லை, உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கட்டும், தவறல்ல. தாழ்மையாய் நீங்கள் சிலதை கர்த்தரை மறக்காமல் சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஒன்று, உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வேண்டவே வேண்டாம். என்னுடைய ஆண்டவர் ஒரு சின்ன கூழாங்கல்லை கர்த்தர் எவ்வளோ பெரிய மகிமையாய் பயன்படுத்தினார் பாருங்க. 5000 புருதர்கள் மட்டும் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அங்கே ஆண்டவர் யாரை செலக்ட் பண்ணுறாரு? வேதம் சொல்லுகிறது, இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனுடைய கையிலே 5 அப்பங்களும் 2 மீன்களையே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. 5000 பேரை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் யார் தெரியுமா? சின்ன பையன் வீட்டிலிருந்து கொண்டு வந்த ஒரு டிஃபன் பாக்ஸு. அந்த டிஃபன் பாக்ஸில் இருக்கிற அந்த ஃபுட்டை எடுத்து கர்த்தர் 5000 பேர் போஷித்து மிச்சம் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். என்னை அழைத்த இயேசு பெரியவர். என்னை தெரிந்து கொண்ட இயேசு பெரியவர். நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை காண்பீர்கள். ஆண்டவர் உங்கள் மூலமாய் பெரிய காரியத்தை செய்வார். சாதாரணமான அந்த கூழாங்கற்களை கொண்டு செய்த கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு செய்வார். எல்லாரும் அவருடைய கையில் உங்கள் வாழ்க்கையை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே நிச்சயமாக என்ன கொண்டு செய்ய முடியும். எஸ், வாலிப தம்பிங்களும் தங்கச்சிங்களும் ஸ்பெஷலாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இல்லை, ஹல்லேலூயா, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை கொண்டு செய்வதற்கு எம்மாத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே எவ்வளவு போட்டியாளர்கள் இருந்தாலும் அத்தனை போட்டியாளர்களுக்கு முன்பாய் என்னை பயன்படுத்துகிறதுக்கு நல்ல தேவன் என் கூட இருக்கிறீர், நல்ல தேவன் என் கூட இருக்கிறீர். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவ்வளவு பலவீனமான சவுலை கொண்டு கர்த்தர் அவனை பவுலாய் மாற்றி உலகத்தையே கலக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினாரே. நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். சொல்லுங்க, என் பிள்ளைய உங்க கையில தர்றேன் ஆண்டவரே, என் மகனை உங்க கையில தர்றேன். அவன் பெரிய காரியத்தை கர்த்தர் அவன் மூலமா செய்யணும். என் பிள்ளையை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யணும். அந்த கூழாங்கல்லை எடுத்து அவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்தின கர்த்தர் இப்பொழுது ஹல்லேலூயா உம்முடைய கரத்திலே எடுப்பீராகப்பா, என்னுடைய வாழ்க்கையை எடுப்பீராகப்பா. அது மறுரூபம் ஆகட்டும், அது ஷேப் ஆகட்டும், அது பயன்படுத்தப்படட்டும், அது வில்லிலே நாணேற்றப்படட்டும். எதிரியினுடைய பாளையத்தை முழுவதுமாய் சிறைபிடித்த படட்டும். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக, இது கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். இது கர்த்தராலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஒரு 3 விசை சொல்லுங்க, இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு உங்க ஒவ்வொருத்தருடைய கண்களுக்கும் எப்படி இருக்க போகுதுன்னா, ஆச்சரியமாய் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற போகிற குழந்தை உங்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகுது. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற அந்த வீடு ஆச்சரியமா இருக்க போகுது. அந்த பரிசுத்த ஜீவியம் ஆச்சரியமா இருக்க போகுது. ஊழியம் ஆச்சரியமா இருக்க போகுது. உங்க கண்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் அந்த திருமணம் ஆச்சரியமா இருக்க போகுது. எஸ், கண்டிப்பாய் இது கர்த்தராலே ஆயிற்று. இது கர்த்தராலே ஆயிற்று. இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த சபை கர்த்தராலே ஆயிற்று. இது லட்சக்கணக்கான பேருக்கு இந்த ஊழியம் ஆச்சரியமா இருக்க போகிறது. நீங்கள் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள். உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆச்சரியமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா.